Hi student, நான் உங்களுக்காக +1 accountancy chapter number 3 sum number 11 எடுக்க போகிறேன். From the following transaction of Shyam, a stationery dealer, past journal entries for the month of August 2017 சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஷியாம்ன்ற ஒரு ஸ்டேஷ்னரி டீலராக அவருக்கு இந்த டிரான்சாக்ஷனை வச்சு ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், August 1 கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் 4 lakh, கூட்ஸ் 5 lakh அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, கேஷ் 4 lakhம் கூட்ஸ் 5 lakhனா கூட்ஸுன்னு எழுதக்கூடாது, ஸ்டாக் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். என்ன எழுதணும்? ஸ்டாக் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். உள் வருவது டெபிட்டு, நமக்குள்ளே வர்றது பிஸ்னஸ்க்குள்ளே வர்றது டெபிட்டு, வெளி செல்வது கிரெடிட். ஓகேவா? இப்போ பாருங்கள், கேஷ் சம்மந்தப்பட்டதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேஷ் வந்து 4 lakh டெபிட் வருமா, உள்ளே வருது டெபிட். அதே மாதிரி ஸ்டாக்கும் உள்ளே வருது, அதுவும் டெபிட். இது ரெண்டுமே சேர்ந்து யார் அக்கௌண்ட்டில் போய் சேரும்? ஷியாமோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போய் சேரும். அப்போது ஷியாம் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். இன் த புக்ஸ் ஆஃப் ஷியாம் ஜேர்னல் என்ட்ரிஸ், டேட்டு, பர்டிகுலர்ஸு, எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட். ஓகேவா? முதல் வந்து 1 என்ன பண்ணுறாரு? கேஷ் வந்து 4 lakh, ஸ்டாக்கு 5 lakhோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார், டு ஷியாம் கேபிட்டல் அக்கௌண்ட் 9 lakh கிரெடிட்டார். ஓகேவா? அது ஷியாமோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போய் சேரும், அதனால அது கிரெடிட். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் ஸ்டாக். ஓகேவா? sold goods A and money received through RTGS 2,50,000. இப்போ பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்க? கூட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போது என்னென்னு வரும்? சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். மணி ரிசீவ்டு த்ரூ RTGS 2,50,000. RTGS மூலயமா நமக்கு மணியை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆர்டிஜிஎஸ் மூலயமா அனுப்புனா நமக்கு என்ன அக்கௌண்ட் வரும்? பேங்க்கில் வந்து பணம் சேரும். ஓகேவா? அப்போது நமக்கு கேஷ் உள்ளே வருதா வெளியே போதா பார்த்தோன்னா உள்ளே வருது, அப்போது அது டெபிட்டு. உள்ளே வந்துச்சுன்னா அது டெபிட். அப்போ கேஷ் நமக்கு உள்ளே வருது, எது மூலயமா வருது? பேங்க் மூலயமா வருது. அப்போது எது மூலயமா வருதோ அதை தான் போடணும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஓகேவா? எதுக்காக வருது? சேல்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக வருது. அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இப்போ இங்கே பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 2,50,000, டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2,50,000. சேல்ஸ் கூட்ஸ் டு ஏ. அவர் வந்து கேஷை வந்து எது மூலயமா தராரு? ஆர்டிஜிஎஸ் மூலயமா தராரு. அப்போ பேங்க்கில் வந்து சேரும். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். அப்புறம் டு சேல்ஸ் அக்கௌண்ட், பணம் வந்து உள்ளே வந்திருக்கு, அதனால் அது டெட்டாரு, டு சேல்ஸ் அக்கௌண்ட். கூட்ஸ் சோல்டு டு Z ஆன் கிரெடிட் ஃபார் 20,000. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வரும். யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம்? இசட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஆனால் கடனுக்கு சேல் பண்ணோன்னா அவங்க நேமை தான் யூஸ் பண்ணோன்னு நான் நிறைய சம்மில் சொல்லிட்டேன். கடனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணாலும் சரி, கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அந்தந்த யார் நேம் கொடுத்துருக்காங்களோ அவங்க நேமை தான் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம கூட்ஸை சேல்ஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? பணம் உள்ளே வரும். ஆனால் இன்னும் பணம் கொடுக்கல என்னும் போது இசட்டோட அக்கௌண்ட்டு நமக்கு உள்ளே வரும். அப்புறம் சேல்ஸ் பண்ணோலே, அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. இசட் அக்கௌண்ட் டெட்டார் 20,000, டு சேல்ஸ் அக்கௌண்ட் 20,000. புரியுதுங்களா? இப்போ பணம் உள்ளே வரணும், இங்கே கேஷ் அக்கௌண்ட் வரணும். பட் ஆனால் கடனுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க, அதனால் அவரோட நேம் இசட் அக்கௌண்ட் டெட்டார், டு சேல் அக்கௌண்ட் கூட்ஸ் சோல்டு டு இசட் ஆன் கிரெடிட். இப்போ பாருங்கள், பில் ட்ரான் ஆன் இசட் அண்ட் அக்செப்டட் பை ஹிம் 20,000 அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம சேல் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணுவோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம பில்லை ரிசீவ் பண்ணுறோம். ஏன்னா பில் ட்ரான் ஆன் இசட் அண்ட் அக்செப்டட் பை ஹிம் 20,000. நம்ம பில்லை வந்து அவருக்கு எழுதி கொடுத்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஓகே அப்படின்னு 20,000க்கு. அப்போது அந்த என்ட்ரி எப்படி வரும்னு பார்த்தோம்.
இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி வச்சுக்கோங்க இசட்டோட கணக்கை. இது செகண்ட் என்ட்ரி. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார். ஏன்னா வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் யார் அக்செப்ட் பண்ணால் இசட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகேவா? அப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்செப்டட். பில்ஸ் வந்து அக்செப்டட் பண்ணிட்டாரு. இது செகண்ட் என்ட்ரி இசட்லேயே. ஓகே. Bills received from Izzat is discounted with the bank for 19,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவர் இசட் போயிட்டு பில்லை வந்து பேங்க்கில் அவர்கிட்ட இருந்து வாங்கின பில்லை நம்ம பேங்க்கில் போடும்போது பேங்க் வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கும். அப்படி பார்த்தா இங்கே 20,000 கொடுத்துருக்காங்க, இங்கே 19,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 1,000 rupees டிஸ்கவுண்ட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், பேங்க்கில் தான் நமக்கு பணம் வந்து சேரப்போகுது. ஏன்னா அவர் பேங்க்கில் தான் அதை கட்ட முடியும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 19,000. ஏன்னா வந்து டிஸ்கவுண்ட்டு 1,000 rupees. ஓகேவா? அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு 20,000. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு டோட்டலாக எவ்வளோ? 20,000. அதில் பேங்க்கில் நமக்கு வந்து சேர பணம் வந்து 19,000, டிஸ்கவுண்ட்டு 1,000 rupeesன்னு எழுதணும். இதுதான் தேர்ட் என்ட்ரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில். முதல் கடனுக்கு விற்றுருக்கோம், அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் அக்செப்டடு. அவங்க வந்து பில்லில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்லை நம்ம பேங்க்கில் போட்டோன்னா அவங்க டிஸ்கவுண்ட்டோட நமக்கு பணம் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ஓகேவா? கூட்ஸ் சோல்ட் டு எம் ஆன் கிரெடிட் 12,000. எப்பயும் நான் என்ன சொல்லியிருக்கேன், கூட்ஸ் சோல்டுனா சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். என்ன அக்கௌண்ட்டு? சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். எம் ஆன் கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது கிரெடிட்டுக்கு விற்றுருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? கடனுக்கு விற்றுருக்கோம். அப்படி கடனுக்கு விற்கும்போது அந்த யார் இருக்காங்களோ அவங்க அக்கௌண்ட்டு தான் நமக்கு வரும். ஓகேவா? இப்போது நம்ம கேஷுக்கு விற்றுருந்தோம்னா கேஷ் நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டாருன்னு எழுதியிருப்போம். பட் ஆனால் கேஷ் வரல, கடனுக்கு விற்றுறதுனால இந்த எம் அக்கௌண்ட்டுன்னு தான் வரும். எம் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். எப்பவும் சேல்ஸ் பண்ணுறது டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். எம் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட் சேல்ஸ் டு எம். ஓகேவா? எம்முக்கு கிரெடிட்டில் கடனுக்கு பொருள் விற்றுருக்கோம். கூட்ஸ் டேக்கன் ஃபார் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஃபார் 20,000. ஸ்டாக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. என்னென்னா ஃப்ரீ சாம்பிள். இப்போ நம்ம எதுனா பார்த்தோன்னா, இப்போ ஷாம்பு சோப்பெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது எதுக்காக கொடுப்பாங்க? நம்ம சேல்ஸை அதிகப்படுத்துறதுக்காக கொடுப்பாங்க. அப்போது அதோட என்ட்ரி எப்படி எழுதணும்னு பார்த்தா, சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏன்னா கூட்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? கூட்ஸ் எடுத்திருக்கோம், ஆனால் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? கூட்ஸை எடுத்திருக்கோம், அப்போ டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட். அது வெளியே போயிருக்கு. பர்ச்சேஸ் அப்படின்ற போது கூட்ஸ்னாலுமே பர்ச்சேஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பொருளெல்லாம் வெளியே போயிருக்கு. டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. அப்புறம் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போது என்ன எழுதணும்? சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் எழுதணும். இங்கே பாருங்கள், சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டெட்டார் 2,000, டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு 2,000. ஓகேவா? நரேஷன் வந்து கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஓகேவா? இதான் நரேஷன். ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் எழுதிக்கோங்க. கூட்ஸ் டேக்கன் ஃப்ரம் ஆஃபீஸ் யூஸ் 5,000. இதை நல்லா பாருங்கள், பர்சனல் யூஸ்க்கு எடுக்கல. எதுக்காக எடுத்திருக்காங்க? ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க. ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்ததுனால இது என்ன வரும்? ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு வரும். பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருந்தா ட்ராயிங்ஸ்ன்னு வந்திருக்கும் இல்லையா? இது ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறதுனால ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வரும். டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரும். ஏன்னா கூட்ஸ் எடுத்துருக்கிறதுனால டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரும். ஓகேவா? ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார். பர்ச்சேஸ் வெளியே அதான் கூட்ஸ் வெளியே போயிருக்குன்னா அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் 5,000, டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 5,000. கூட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். கூட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஓகேவா? இப்போ இந்த என்ட்ரி கவனமாக கவனிங்க. எம் பிகம் insolvent and only 0.80 per rupee in received in final settlement. எம் வந்து அவரோட தொழிலில் நொடிப்பு நிலையை அடைஞ்சிட்டாராம். அதனால் அவர் ₹1 80 பைசா மட்டும்தான் கொடுக்குறாராம்.
ஓகேவா, ₹1 கொடுக்கணும்னா 80 பைசா மட்டும்தான் கொடுக்குறாராம், ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறாராம். அப்போது எம் எங்கே இருக்காரு அப்படின்னு தேடி பாருங்கள். 12,000 எம் வந்து 12,000 இருக்காரு. அப்போது இந்த 12,000க்கு அவரே எவ்வளோ கொடுப்பாரு? 0.80 இந்த அமௌண்ட்டு தான் கொடுப்பாரு. ஓகேவா, எம் கொடுக்க வேண்டிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும்? எம் நமக்கு 12,000 கொடுக்கணும். ஓகேவா, இப்போது அதில் அவர் நொடிப்பு நிலை அடைஞ்சதுனால இந்த 12,000ல் 0.80 இந்த அமௌண்ட்டு தான் கொடுக்குறாராம். அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 9,600 தான் வரும். ஓகேவா, கேஷ் எவ்வளோ வந்திருக்கோம்? 9,600 தான் வந்திருக்கும். அப்போது இந்த 12,000 ₹1க்கு 0.80 கொடுக்குறாருன்னா எவ்வளோ கொடுக்கல அவர்? 2,400 கொடுக்கலையா? 12,000 × 0.20. இதை என்னன்னு எழுதணும்? பேட் டெட்ஸ்னால் வாராக்கடன் அர்த்தம். வாராக்கடன்னா நமக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க அதில் சம் ஆஃப் த அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, வராது அப்படின்னா, வரலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டு பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும், டெபிட் சைடு. ஓகேவா, இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 9,600, நம்மளுக்கு 12,000 × 0.80 வந்துச்சு. பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் 2,400. டு எம் அக்கௌண்ட் 12,000. எம் அக்கௌண்ட்டில் ரிசீவ்டு இன் ஃபைனல் அக்கௌண்ட், ஃபைனல் செட்டில்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பில் ஆஃப் Z டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் இஸ் டிஸ்ஆனர்ட் அப்படி சொல்கிறாங்க. Z பில்லு வந்து டிஸ்ஆனர்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ரீசனுக்காக அது டிஸ்ஆனர்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதோட என்ட்ரி எப்படி வரும்? இதுதான் நமக்கு 4th என்ட்ரி. மறுபடியும் பழைய மாதிரி Z நம்மளுக்கு பணம் கொடுக்கணும். அப்போ Z அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க்கில் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டிஸ்ஆனர்ட் ஆகிட்டதுனால பேங்க் அக்கௌண்ட் 20,000. ஓகேவா, Z அக்கௌண்ட் இது 4th என்ட்ரி. Zலேயே 4th என்ட்ரி. ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்திங்கன்னா சேல் பண்ணியிருக்கோம், அதுக்கு Z அக்கௌண்ட் டெட்டார் டு சேல் அக்கௌண்ட், கடனுக்கு சேல் பண்ணதுனால. அப்புறம் பில்லு வந்து பில் கொடுத்துருக்கோம், அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு Z அக்கௌண்ட் வரும். அடுத்து பேங்க்கில் போட்டால் பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் படி பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் டெட்டார், அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகேவா, இது 3rd என்ட்ரி. அப்புறம் பில்லை வந்து டிஸ்ஆனர்ட் பண்ணிடுது, அப்போ Z அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா, தேங்க்யூ.